மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போமாக. விலகாத மேகம் நீ, உன் சொல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் சொல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, உள்ள ஆவியானவரே, அழிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. எல்லோரும் கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை தொடர்ந்து பாடுவோம். முதல் பாடல், அல்லேலூயா கர்த்தரே ஏகமாய் துதிப்போம் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். Thank
இரண்டாவது பாடலாக என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உங்களின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உங்களின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். உன்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே
துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மை ஆராதிப்பேன். இந்த பாடலை பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுதி நின்று பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன்
செவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். செவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். செவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். செவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். செவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். செவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். செவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். செவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். செவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பேன்.
ஆபத்து தடைகள் வராது காத்தீங்களே ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசப்பா ஏசப்பா 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 இங்கே இருக்கிற ஜனங்கள் ஏசப்பா உங்களுடைய கரத்தில் தருகிறோம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசப்பா வியாதியோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஏசப்பா ஏசப்பா ஒரு சுகத்தை கொடுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு ஏசப்பா ஏசப்பா நீங்கள் ஒரு விஷயம் ஏசப்பா கண் வைத்து பாருங்க இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா அவங்கள கடன்கள் எல்லாம் ஏசப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா அழைத்து எங்களை ஏசப்பா ஏசப்பா தூக்கி ஏசப்பா உலகத்தில் வைத்தீங்களே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா என்றைக்கு நாங்கள் மறிச்சு போயிருக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா என்னாலும் ஏசப்பா எவ்வளவு காலம் ஏசப்பா எங்களை பாதுகாத்தீங்களே ஏசப்பா நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஏசப்பா ஏசப்பா இந்த ஆலயத்துக்கு வரைக்கும் பேசுவீங்களே ஏசப்பா நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா உன்னை ஆராதிக்க ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே ஏசப்பா நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா எங்களை தூக்கி எறியப்பட்ட இடங்களில் ஏசப்பா எங்களை உயர்த்தினீங்களே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா கடந்த நாட்களில் ஏசப்பா எவ்வளோ நோய்கள் ஏசப்பா ஆபத்துக்கள் ஏசப்பா ஏசப்பா எல்லா வச்சிலும் ஏசப்பா எங்களை சுகபத்திரத்தோடு பாதுகாத்தீங்களே ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசப்பா எல்லாரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி எல்லாரும் எல்லா உற்சாகத்தோடு அவரை வரவேற்போமாக ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இன்றும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் ஏசப்பா ஒரு நிமிடம் அவரை வரவேற்போமா ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா உமது சமூகத்தில் நிற்க ஏசப்பா ஏசப்பா கிருபை செய்தாரே ஏசப்பா அவரை போற்றுவோமா இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா நாம் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறது அவருடைய சித்த கிருபை ஏசப்பா ஏசப்பா உண்மை மகிமைப்படுத்துவோமா இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா அவரை இன்னும் துதித்து இன்னும் ஆராதனை செய்ய ஏசப்பா நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் உம்மை ஆராதிப்பேன்
துதிப்பேன். சொல்லுங்க ஏசப்பா, ஏசப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Thank you Jesus, thank you Jesus. உம்மை துதிப்பேன் அப்பா. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பெரியும் வரை. Thank you Jesus, thank you Jesus. நான் இன்னும் துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் போற்றுவேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், குடையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடிகளே பலன் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனையே நான் துதிப்பேன், என் ரட்சணிய கண்மலையே நான் வியத்துவேன். நீங்க ஆண்டவரை வியத்த வியத்த சகலத்தை திருப்பிக் கொள்கிற தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வெளிப்படுகிறது. சபை சகலத்தை திருப்பிக் கொள்ளும். தெய்வ ஜனங்கள் சகலத்தை திருப்பிக் கொள்வார்கள். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான பலன் வரும். நான் பூமியில் உண்டுமுள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்வேன் சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கைகளை தட்டி இன்னும் துதிப்பேன். காலல நாவினால துதி எழும்ப பண்ணுகிற தேவன் நம் நடுவில் வசைபாடுகிறார். ஜாலே முழுவதும் ஆண்டவருடைய மகிமையின் வஸ்திர தொங்கல நிரம்புகிறது. அற்புதங்கள் விடுதலைகள் பிரத்யட்சமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Jesus is alive. இயேசு ஜீவிக்கிறார். ரகாபா ஷகாபா பிபாலா கராபா ஷகாபா பகரா தகரா பகரா. ஓ ஷேகாபா பாபா 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 அபிஷேகம் பண்ண பிள்ளைகள் அந்நிய பாசங்களை பேசுங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த பகல் அற்புதத்தின் பகல் வேளையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு விடுதலையின் பகல் வேளையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவ செயல்களை நம்முடைய கண்கள் காணும் பகல் வேளையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஐயரே, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. கடந்த 11 மாதங்களும் பட்ட பிரயாசங்கள் ஒருவேளை தோல்வியில் முடிந்திருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதம் ஆகிலும் ஐயரே இயேசுவே உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்று சொன்ன பேதுருவுடைய படகுகள் நிரம்பத்தக்க, கூட்டாளிகளும் சந்தோஷப்படத்தக்க பெரிய பெரிய மீன்களை தந்தாரே. அவர் அதிசயமானவர். வருஷம் ஒரு மனுஷன் படுக்கையில படுத்து கிடக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அவனை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அவனை தேடி ஒருவன் நடந்து வந்தார். அவர்தான் இயேசு என்னும் இரட்சகர். நண்பனே, சகோதரனே, உன்னை தேடி இயேசு என்கிற ஒருவர் வருகிறார். உனக்காக பேச, உனக்காக வழக்காட, உனக்கு நியாயம் செய்ய, உன்னை உயர்த்த ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். உன்னை கை தூக்கி விட ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். சகோதரியே, இன்றைக்கு ஒருவர் நடந்து வருகிறார். அவரின் கையை பிடிக்கிறார். எடுத்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இந்த வார்த்தை நான் சொல்லும் பொழுது உனக்காக தேவ தூதர்கள் இறங்கிவிட்டார்கள். உனக்காக தேவனுடைய வல்லமையுள்ள தூதர்கள் இறங்கிவிட்டார்கள். இனி பெதஸ்தா குளம் கலக்கப்படும் வரையில் நீ காத்திருக்க வேண்டாம். ஓ ஜீசஸ், நீ காத்திருக்க வேண்டாம். சகோதரனை, சகோதரி, காத்திருக்க வேண்டாம். இது கர்த்தருடைய வேலை. அந்த கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவார். அவர் நாடிக்கொண்ட லாசருடைய சரீரத்தை உயிரோடு எழுப்புவார். Jesus, Jesus, சகலத்தையும் திருத்திக் கொள்ளும் நாளாக இந்த நாள் உனக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. நஷ்டப்பட்ட நன்மைகளை கத்த திரும்ப தரும் நாளாக கத்திருந்த நாளை மாற்றிக்கொண்டிருக்கிறார். தேவ மகிமையால உள்ளம் நிரம்புகிறது. நீ ஒரு வெறுமையான பாத்திரமாய் வந்திருக்கலாம், காலியான பாத்திரமாய் வந்திருக்கலாம்.
ஆமென் சொல்லுங்க. நீ ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரமாய் வந்திருக்கலாம், நீ ஒரு வெறுமையாக்கப்பட்ட பாத்திரமாய் வந்திருக்கலாம். உன்னை நிரப்புகிற ஆண்டவருடைய பிரசன்னம், ஓ நிரம்பி வழிய செய்கிற ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுவாயா, நான் செய்த நன்மைகளுக்காக ரட்சிப்பின் பானபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் நாமத்தை சொல்லிக் கொள்வாயா? ஆமென்று சொல்வீங்கன்னா ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீ செய்த நன்மையை மறக்க மாட்டேன், நீ செய்த அற்புதத்தை மறக்க மாட்டேன், நீ செய்த மகிமையை மறக்க மாட்டேன், நீ செய்த கிரியைகளுக்காக என் நாட்கள் முடியும் வரைக்கும் நன்றியுள்ள சாட்சியாக இருப்பேன். கை தட்டி எல்லாரும் ஆர்ப்பரிக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும், ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்பும். ஷாகா பாபா பாபா லாபா. மற்றொரு ஒத்தாசை அற்று போகலாம், ஆனால் மெய் சகாயகர் நடந்து வந்திருக்கிறார். உடாபா ராபா ஷபலபா லாபா. அவர் 4ஆம் நாள் வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. லாசருடைய கிராமத்திலே பெரிய நிந்தை, அவமான பேச்சு, தூஷணம். ஏன் 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 ரீகாபா ஷபா பாபா லாபா. அத்தனை தூஷணங்களுக்கு, அத்தனை அவமானங்களுக்கு, அத்தனை அவர் வசை சொற்களுக்கு பதிலாக இயேசு என்கிற ஜீவனுள்ள இரட்சகர் இதோ லாசரையின் வீட்டிலே வந்திருக்கிறார். உன்னிடத்துக்கு இயேசு வந்திருக்கிறார், இந்த சபையில இயேசு வந்திருக்கிறார், இந்த ஆராதனை ஸ்தலத்திலே இயேசு வந்திருக்கிறார். கை தட்டுங்க, ஆர்ப்பரியுங்க. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே. சகோதரர்கள் சகோதரர்கள் யாரும் மௌனமா நிற்க வேண்டாம். உங்களை வல்லமையா நிரப்புகிற வேளை இது, உங்களை அக்கினியா நிரப்புகிற வேளை இது. உங்க வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. ஆண்டவர் எனக்கு மறுபடியும் சொல்கிறார், சபை சகலத்தையும் திருப்பி கொள்ளும். சபை கர்த்தருடைய சொத்து. சகோதரனே சகோதரி, நீ கர்த்தருடைய சொத்து. You are the property of God. சாத்தானுக்கு உன்மேல எந்த அதிகாரம் இல்லை. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சாத்தான் வெட்கப்பட்டு போகிறான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது, அவனுடைய வல்லமைகள் செயலிழந்து போகிறது. ஹல்லேலூயா. ரபாகபா ஷபாபாபா ரிபாலபாலபா ரிபாலபாலபா. இதோ ஒரு ஜெயக்கொடி, இதோ ஒரு ஜெயக்கொடி, இதோ ஒரு ஜெயக்கொடி உனக்காக உயர்ந்து உயர்ந்து வருகிறது. ஓ பெரிய வெள்ளத்தின் இரைச்சல் போல சபை அவரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. திரளான நிலங்கள் இடும் ஆரவாரம் போல சபை ஆண்டவரை துதிக்கட்டும். அந்த வல்லமையுள்ள இயேசுவை, ஆமென், நசரேயனாகிய இயேசுவை இயேசுவாக பாருங்கள். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை இயேசுவாக பாருங்கள். தோட்டக்காரராக பார்க்க வேண்டாம், அவரை வழிபோக்கனாக பார்க்க வேண்டாம், அவரை யாரோ ஒருவராக பார்க்க வேண்டாம். அவர் சாவாமை உள்ளவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சகலத்தையும் செய்து நிறைவேற்றுவார். தலைக்கு மேல கை தட்டி ஹல்லேலூயா. சகலத்தையும் எனக்காக செய்வார். இயேசுவே. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? கனசரேத்து கடல்ல நிறைய படகுகள் மீன்பிடி தொழில் செய்கிறது. எல்லாருடைய படகுகள் நிரம்ப மீன்கள் கிடைக்கும் பொழுது 2 படகுகள் காலியாக கரையிலே வலைகளை அலசி கொண்டிருக்கிறது. இயேசு கனசரேத்து கடல் கரையிலே வந்தார். அந்த காலியாயிருந்த படகுகளில் ஒன்றிலே அவர் ஏறினார். திரளான ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் பிரசங்கம் பண்ணினார். அதன் பின்பு வந்து வலைகளை அலசி கொண்டிருந்த பேதுருவையும் மற்ற நண்பர்களை பார்த்து சொன்னார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள். அவங்க சொன்னாங்க, ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் அகப்படவில்லை, இனி நாங்க போட வேண்டுமா? நீங்க இயேசு தானே, உங்க அப்பா யோசேப்பு தானே, நீங்க ஒரு தச்சனுடைய மகன் தானே, உங்க சகோதரர்கள் யோசே சூசை என்பவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்களே என்று அவங்க சொல்லியிருந்தா நத்திங் வில் ஹேப்பன், ஒன்றுமே நடந்திருக்காது. ஆனால் பேதுரு சொன்னா, அவனுக்கு நிறைய அனுபவம் உண்டு, நிறைய திறமைகள் உண்டு. அவன் சொன்னான், ஐயரே நீங்க நசரேயனாகிய இயேசு, உங்க வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். 2 கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. முடிஞ்சா ஹல்லேலூயா. அந்த வேளையில ராம் முழுவதும் பட்ட பிரயாசங்களுக்கு ஒரு பலன் இல்லாமல் போன பொழுது இயேசுவின் வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்த பொழுது பெரிய பெரிய மீன்கள், 2 படகு அமிழத்தக்க பெரிய பெரிய மீன்கள், கூட்டாளிகள் சந்தோஷப்படும்படி 38 வருஷம் ஒரு மனுஷன் படுக்கையில படுத்து கிடக்கிறான்.
கண்ணுக்கு முன்பாக அற்புதங்கள் நடந்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கண்களுக்கு முன்பாக அநேக விடுதலைகள் பிரத்யட்சமாய் நடக்கிறது. ஆனா இவனோ காணும் பாக்கியம், ஆனா வாழ்க்கையில அனுபவிக்கும் பாக்கியம் இல்லாதவன். நீ சொல்லலாம், என் வாழ்க்கையில ஒரு நன்மை அனுபவிக்கும் பாக்கியம் எனக்கு இல்லப்பா, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். இல்ல, உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். பெதஸ்தா என்கிற குளம் கலக்கப்படும் என்று நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குகிற தேவ தூதனை விட, அந்த பெதஸ்தா குளத்தை உருவாக்கிய மனிதர்களை விட பெரிய தெய்வம் இயேசு அருகில வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், எழுந்திரு, அவன் ஸ்டாண்ட் அப், உன் படுக்கை எடுத்து நட. அவனுக்கு சொல்ல நிறைய இருக்கு. ஐயா, 38 வருஷம் உருண்டு போய் விழுறதுக்கு எனக்கு பலம் இல்லை. எழும்ப எங்க எனக்கு பலம் இருக்குது? நடக்க எனக்கு எங்க பலம் இருக்குது? இந்த படுக்கையை சுமக்க எனக்கு எங்க பலம் இருக்குது? நீ அப்படி சொல்லாது. உன்னோடு சொல்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், உன்னோடு பேசுகிறவர் சாவாமை உள்ளவர். இது கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை தட்டுகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளுக்கு உள்ள இருக்கிற வல்லமைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். லாசருடைய வீட்டிலே அவன் நிந்தை ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், பெரிய இழப்பு ஒரு பக்கம், ஊரெல்லாம் ஒரு அப்பமான பேச்சு. அல்லேலூயா. 4ஆம் நாளிலே ஒருவர் அங்கு நடந்து வருகிறார். எல்லாரும் பரிகாசம் பண்றாங்க. இயேசு அழுத பொழுது சிலர் பரிகாசம் பண்றாங்க. இவர் எதுக்கு அழணும்? இவனை சாகாம இருக்க பண்ண வேண்டியதுதானே. இயேசு சொன்னார், மார்த்தாளே, மரியாளே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவருடைய விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. இப்ப உங்க சரீரங்களே விடுதலை, உங்க குடும்பத்திலே விடுதலை. நீங்க செய்கிற ஊழியங்களில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரம் போல சபை ஆரவாரத்தோடு என் ஆண்டவரை துதிக்கட்டுமே. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இப்படி அவன் லேசா கை தட்டாதுங்க. ஹalleluya ரகபா பாபா பாலாபா நீதாபாலாபா ஷபாபாலா காதா ரபகா பாலாபாலாபா ஷபாலாபாலாபா. இந்தைகள் புரட்டி போடுகிறது. ஹalleluya. ஆமென். மரண சீலைகள் சுற்றி தூர ஒது எறியப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தா. இயேசுவை தோட்டக்காரராக நீங்க யாரும் பார்க்க வேண்டாம். இயேசுவை வழிபோக்கனாக பார்க்க வேண்டாம். இயேசுவை ஒரு 3ஆம் நபராக பார்க்க வேண்டாம். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இன்றைக்கு அற்புதம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. நன்றி இயேசப்பா. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க? எத்தனை பேர் அந்த தேவனுடைய அன்பினால உங்க உள்ளம் நிரப்பப்படுகிறது? எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, தேவ பிரசன்னம் உங்க மேல இறங்கி வருகிறது? எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி இன்னும் அந்த ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லுங்க. இன்னும் நான் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அந்த பாடலுடைய ஒரு சன்னதை கூட நாம் இணைந்து பாட போகிறோம். இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சபையார் நீங்க எல்லாரும் பாடுவீங்களா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஜீசஸ், இன்னும் துதிப்பேன், நன்றி ஆண்டவர். தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரை துதிப்போம்.